ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். போயிட்டு இந்த சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் எண்ணெய் துறையில் பணிபுரியும் குவைத் நாட்டினரின் சதவீதம் 91% எட்டியதால் குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அதன் துணை நிறுவனங்களை 2025ஆம் ஆண்டை நாட்டினை ஆட்சேர்ப்பு செய்யும் ஆண்டாக குறிப்பிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. எண்ணெய் துறை 2028க்குள் 95% அதிகமாகும். அறிக்கையின்படி எண்ணெய் நிறுவனங்களில் வேலைக்கு விண்ணப்பிக்கும் குடிமக்களுக்கான சோதனை செயல்பாட்டில் அதிக நெகிழ்வுத்தன்மை இருக்கும். புதிய குவைத் பட்டதாரிகளுக்கு பெரிய எண்ணெய் நிறுவனங்களில் பணிபுரிய KPCA சமீபத்திய அறிவிப்பு வரவிருக்கும் ஆண்டுகளின் மொத்த குவைத் மயமாக்கல் உத்திக்கு இணங்க உள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலை ஜலீபல் சோய் பகுதியில் உள்ள கேரேஜில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் கட்டுப்படுத்தியதாக குவைத் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படாத நிலையில் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. தகவல் அமைச்சகம் புதன்கிழமை நாட்டின் காட்சி அடையாளத்தை அறிமுகப்படுத்தியது. இதில் அடையாளத்தின் கூறுகளை முன்னிலைப்படுத்தும் விரிவான வழிகாட்டி சின்னம் மற்றும் தேசிய நீல நிறத்தில் குறிப்பிடப்படுகிறது. நாட்டின் அடையாளம் மற்றும் வரலாற்றை குறிக்கும் சின்னத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தையும் அதன் பயன்பாட்டிற்கான வழிகாட்டுதல்களையும் வழிகாட்டி விளக்குகிறது என்று அமைச்சகம் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. குவைத் நிபுணர் முகமது ஷரப் சின்னத்தை வரையறுப்பதற்கும் கப்பல் மற்றும் பால்கன் போன்ற அதன் உண்மையான கூறுகளை பராமரிப்பதற்கும் அமைச்சகத்திற்கு உதவியதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உத்தியோகபூர்வ இணையதளங்களிலும் காட்சி அடையாளம் மற்றும் புதிய சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பாக அனைத்து அரசாங்க துறைகளும் தீர்வு காண அமைச்சரவை தகவல் அமைச்சத்தை நியமித்தது. குவைத் குடியுரிமை தொடர்பான உச்சக்குழுவின் கூட்டத்திற்கு தற்காலிக பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறையமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் வியாழக்கிழமை தலைமை தாங்கினார். 1535 நபர்களின் குவைத் குடியுரிமையை ரத்து செய்ய ஆணையம் முடிவு செய்துள்ளதாக உள்துறையமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த முடிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டுகிறது. ஜெஸ்ரா ஏர்வேஸ் குவைத்தில் உள்ள சைப்ரஸ் தூதரகம் மற்றும் சைப்ரஸ் சுற்றுலாத்துறை துணை அமைச்சருடன் இணைந்து சைப்ரஸுக்கும் சுற்றுலாவை மேம்படுத்த குவைத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. சைப்ரஸ் சுற்றுலா அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சைப்ரஸுக்கு சுற்றுலாவிற்கு சிறந்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக குவைத்தில் உள்ள பயண மற்றும் சுற்றுலா நிறுவனங்களும் உரையாற்றினார். குவைத்துக்கான சைப்ரஸ் குடியரசின் தூதுவர் ஹச்சீத் ஆண்ட்ரியாஸ் பனஹிட்டோ நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசுகையில் குவைத்தில் உள்ள சைப்ரஸ் தூதரகம் குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு கடந்த ஆண்டு 3500 சுற்றுலா விசாக்களை வழங்கியது. இருப்பினும் செல்லுபடியாகும் பல நுழைவு சாங்ஷன் விசா உள்ளவர்கள் சைப்ரஸில் நேரடியாக விசா இல்லாமல் நுழையலாம். தூதரத்தில் விசா செயல்முறை எளிமையானது மற்றும் நேரடியானது தூதர் கூறினார். சைப்ரஸ் ஒரு மத்திய தரைக்கடல் ரத்தினம், செழுமையான வரலாறு, துடிப்பான கலாச்சாரம் மற்றும் மூச்சை இழுக்கும் இயற்கை காட்சி ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. குவைத்தினார் சுற்றுப்பயணத்துடன் குவைத்திலிருந்து ஒரே நேரடியாக விமான ஆபரேட்டரான ஜெஸ்ரா ஏர்வேஸ் குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லார்னாகாவின் வாரத்திற்கு 2 முறை விமானத்தை இயக்கிறது. நேரடி இணைப்பு சைப்ரஸை குவைத் நாட்டினருக்கு மட்டுமின்றி வெளிநாட்டினருக்கும் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக உயர்த்தும். குவைத்தின் மக்கள் தொகையின் சுகாதார நிலை குறித்த தரவுகளை சேகரிக்க சுகாதார அமைச்சகம் ஒரு தேசிய சுகாதார கணக்கெடுப்பை தொடங்குகிறது. சுகாதார அதிகாரிகளுக்கும் நோய் வடிவங்களை புரிந்து கொள்வதற்கும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எதிர்கால சுகாதார கொள்கையை வடிவமைப்பதற்கான திடமான தரவுத்தளத்தை வழங்குவதற்கும் இந்த திட்டம் நோக்கமாக உள்ளது என்று சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல்சனத் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேசிய சுகாதார தரவு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமைச்சரவை மற்றும் பல்வேறு உள்ளூர் ஏஜென்சிகளுடன் இணைந்து செயல்படும் திட்டம் குவைத்தின் வெவ்வேறு கவர்னரேட்டுகளில் உள்ள 8000 குடும்பங்களில் இருந்து தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து வயது மற்றும் தேசிய இனத்தை சேர்ந்த 12,000 பங்காளர்களிடம் இருந்து தேசிய சுகாதார ஆய்வுத்தரவு சேர்க்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களின் தலைவர்களுக்கு சஹீஹ் செயலி அல்லது மொபைல் ஐடி செயலி மூலம் அறிவிக்கப்படும். அங்கீகாரம் பெற்ற சுகாதார குழு கணக்கெடுப்பு பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக வீட்டுக்கு நேரில் சென்று பார்வையிடும். ஒரு மருத்துவ செவிலியர் மற்றும் கள ஆய்வாளரை கொண்ட குழு ஸ்மார்ட் சாதனங்களை பயன்படுத்தி குடும்ப தலைவரின் ஒப்புதலுடன் கணக்கெடுப்பு மற்றும் தேவையான சோதனைகளை நடத்தும். உயரம் மற்றும்
எடை பல் பரிசோதனைகள், பார்வை சோதனைகள், இரத்த அழுத்த அளவீடுகள், சுவாச செயல்பாடு சோதனைகள் மற்றும் கொழுப்பு மற்றும் இரத்த குளுக்கோஸ் அளவுகள் போன்ற சில ஆய்வுகள் சோதனைகள் போன்ற உடல் அளவீடுகள் இதில் அடங்கும். குவைத் ஹெல்த் ஆஃப் அல்லது சஹீர் ஆஃப் மூலம் முடிவுகள் வழங்கப்படும். கணக்கெடுப்பில் பங்கேற்பு தன்மானது, ஆனால் குவைத்தில் சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதில் மதிப்புமிக்க பங்களிப்பாகும் என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். சமூக விவகார அமைச்சர் டாக்டர் அம்தல் அல் ஹுவைலா அவர்கள் ஷேக் ஜாபர் அல் அஹ்மத் அல் காஸ்ரேயின் வடக்கு தீவில் அதன் புதிய இடத்தில் மிசாத் திட்டத்தை தொடங்கி வைத்தார். திறந்தவெளி பாலைவனத்தில் பிக்னிக்குகளை அனுப்பியிருக்கும் பாரம்பரியமான கஸ்ரா என்ற குவைத் வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு மிசாத் என்பது 2023 அமைச்சகத்தால் முதன்முதலில் தொடங்கப்பட்ட ஒரு தனித்துவமான பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார திட்டமாகும். திட்டத்தின் இந்த ஆண்டு பதிப்பில் பல மேம்பாடுகள் உள்ளன. உணவு கியோஸ்குகள் மற்றும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 30க்கும் மேல் அதிகரித்து, பாரம்பரிய கஃபே பகுதியின் விரிவாக்கம் மற்றும் பார்வையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொது வசதிகளின் அதிகரிப்பு ஆகியவற்றுடன் திறப்பு விழாவின் போது அமைச்சர் அல் ஹுவைலா அவர்கள் தனது உரையில் சுமார் 2 லட்சம் பார்வையாளர்களை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்ட திட்டம் என்றார். முந்தைய மிசாத் பதிப்புகளில் வந்த பார்வையாளர்கள் முழு கஷ்ட அனுபவத்திற்காக முகாம்களை வாடகைக்கு எடுத்தல், நாட்டுப்புற மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, பல்வேறு உணவகங்கள் மற்றும் கஃபேக்களில் உணவு அல்லது காஃபி இடைவேளையை அனுபவித்தல் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குதல் போன்ற பல செயல்பாடுகளை அனுபவித்தனர். இந்த ஆண்டு மிசாத் குழந்தைகள் விளையாட்டு மைதானம் மற்றும் ஒரு சிறிய உயிரியல் பூங்காவை கொண்டிருக்கும். இது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான சூழலில் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கிறது. 4 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு நுழைவு இலவசம். மிசாத் வார நாட்களில் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 11 வரையிலும், வார இறுதியில் மாலை 3 மணி முதல் நள்ளிரவு வரையிலும் திறந்திருக்கும். பார்வையாளர்கள் மிசாத் இணையதளத்தில் நுழைவதற்கு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம். இது விரைவில் தொடங்கப்படும். மிசாத் வலைத்தளம் மற்றும் எவன் செவிலி மூலம். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் கேரள மாநிலம் உருவான தினத்தை தூதரக அரங்கில் கொண்டாடியது. நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரளாவை சேர்ந்த பல்வேறு சமூக சங்கங்களின் பல கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குவைத்துக்கான இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஸ் வைகா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஒரு வெற்றிகரமான கொண்டாட்டத்தை நடத்தி அசத்தலான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக தூதர் சமூகத்தை வாழ்த்தினார். மலையாளி புலம்பெயர்ந்த சமூகத்தை சேர்ந்த பல சங்கங்கள் அந்தந்த மாவட்டங்களில் பாரம்பரிய சென்ற தளத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பாரம்பரிய கைரளி தற்காப்பு கலையான களரிப்பயட்டு மற்றும் சடங்கு கலை வடிவமான தெய்வம் திருவாதிரை, கேரளம் நடனவிழி, மார்க்கம் களி, ஸ்டப் முட்டு, கோல்களி, கொழுந்து பாடல், வல்லம் காளி, ஒப்பனை மற்றும் கஜல் உள்ளிட்ட பிற நிகழ்ச்சிகள் அடங்கும். மகாராஜா மார்த்தாண்ட வர்மா, பழசி ராஜா, குஞ்சாலி மரக்கார், அன்னி மஸ்கரேன், தாசாயினி நாராயணன், அம்மு சுவாமிநாதன் மற்றும் ஹெர்மன் கொண்டோட் போன்ற புகழ்பெற்ற கேரள சார்ந்த கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் ஸ்கிட்ஸ்களும் மோனோலாக்களும் இருந்தன. பல்வேறு கேரள சங்கங்களின் உறுப்பினர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கலந்து கொண்டு கேரள பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு நடத்தினர். குடியுரிமை மீறல் காரணமாக கடந்த 4 நாட்களில் சுமார் 385 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் 497 பேர் நாடு கடத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது. ஒரு செய்திக்குறியில் பாதுகாப்பு படையினர் நவம்பர் 11 மற்றும் 14க்கு இடையில் நாடு முழுவதும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மேற்கூறிய எண்களை கைது செய்து தொழிலாளர் மற்றும் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக அழைத்து வரும் தனிநபர்கள் உட்பட குடியிருப்பு சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக தனது பாதுகாப்பு பிரச்சாரத்தை தொடரும் என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. குடியுரிமை மீறல் காரணமாக கடந்த 4 நாட்களில் சுமார் 385 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் 497 பேர் நாடு கடத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது. ஒரு செய்திக்குறியில் பாதுகாப்பு படையினர் நவம்பர் 11 மற்றும் 14க்கு இடையில் நாடு முழுவதும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மேற்கூறிய எண்களை கைது செய்து தொழிலாளர் மற்றும் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக அழைத்து வரும் தனிநபர்கள் உட்பட குடியிருப்பு சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக தனது பாதுகாப்பு பிரச்சாரத்தை தொடரும் என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. பண மோசடியை தடுக்கவும் பொருளாதார வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் நகைகள், தங்கம், கடிகாரங்கள் மற்றும் இதர வெளிமதிப்பற்ற உலோகங்கள்
வர்த்தகத்தில் பணிபரிவர்த்தனைகளை சரி செய்ய வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. அறிக்கைகளின்படி இந்த பொருட்களுக்கான கொடுப்பனவுகள் வங்கி அட்டை திரும்ப பெறுதல் மற்றும் மின்னணு பரிவர்த்தனைகளுக்கு கட்டுப்படுத்தப்படும். இந்த சந்தைகளில் வாங்குதல், விற்பது அல்லது மத்தியஸ்தம் செய்வதற்கான பண பரிவர்த்தனைகளை நீக்குகிறது. இந்த முன்முயற்சியானது பண பரிமாற்றத்தின் மீதான நம்பிக்கையை குறைப்பதற்கான அமைச்சகத்தின் பரந்த மனோபாயத்துடன் ஒத்துப்போகிறது. குறிப்பாக பண மோசடி அபாயங்களால் பாதிக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் கவனம் செலுத்துகிறது. தற்போது ரியல் எஸ்டேட் விற்பனை, கார் ஏலம் மற்றும் புதிய மற்றும் பயன்படுத்திய கார் விற்பனை, தற்காலிக வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் 10 கேடிக்கும் மேல் வர்த்தக கொள்முதல் ஆகியவற்றில் பண பரிவர்த்தனைகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. குவைத்தின் சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இணைய பயணத்தை அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல். நன்றி, வணக்கம்.